Hi, all. Welcome back to our session. ஸோ இடியம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இங்கிலீஷில் நிறையா இடியம்ஸ் இருக்குது. நம்மளே நிறையா செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். நிறையா இடியம்ஸ் வந்து அதில் சொல்லியிருக்கோம். அப்படி பார்க்குறப்போ எந்த இடியம்ஸ் தான் படிக்கிறது, எது தான் நான் தெரிஞ்சுக்கிறது, நிறையா விஷயங்கள் படிக்கிறப்ப எனக்கு மறந்து போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் பேசிக்காக இருக்கக்கூடிய இந்த இடியம்ஸாவது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அதில் இருக்கக்கூடிய டாப் இடியம்ஸ் மட்டும் நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் லேர்ன் பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எ பீஸ் ஆஃப் கேக். A piece of cake அப்படின்னா நமக்கே தெரியும், which means something that is very easy. Something very easy. A piece of cake அப்படின்னா something very easy. ஓகேவா? ஸோ அடுத்த இடியம் பாருங்க, all years. மோஸ்ட்லி இடியம்ஸ் எல்லாமே அதுக்குள்ளேயே நமக்கு மீனிங் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், ரீட் பண்ணி பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு மீனிங் கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஆல் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல் இயர்ஸ், இயர்ஸ்னா எனக்கு காது, ஆல் அப்படின்னா எல்லா காதுகளும் அப்படின்னா பேயிங் ஃபுல் அட்டென்ஷன். பேயிங் ஃபுல் அட்டென்ஷன். ஓகேவா? பேயிங் ஃபுல் அட்டென்ஷன், ரொம்ப கவனமாக இருக்கிறது, ஒருத்தவங்க சொல்கிறத வந்து ரொம்ப கவனமாக கேட்குறது. ஸோ ஆல் இயர்ஸ் மீன்ஸ் பேயிங் ஃபுல் அட்டென்ஷன். ஸோ அடுத்த ஐடியம் பாருங்க, கூல் அஸ் அ குக்கும்பர். கூல் அஸ் அ குக்கும்பர் அப்படின்னா கூல்னா என்னது, ரொம்ப காமாக இருக்கிறதா, கூலாக இருக்கிறது, எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் இருக்கிறது. கூல் அஸ் அ குக்கும்பர், குக்கும்பர் மாதிரி ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறது, விச் மீன்ஸ் காம் அண்ட் கம்போஸ்ட். காம் அண்ட் கம்போஸ்ட். Cool as a cucumber na calm and composed. Calm and composed. Strike while the strike while the iron is hot. இல்ல அப்படின்னா rod is hot அந்த மாதிரி சொல்லலாம். Strike while the iron is hot. அப்படின்னா காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் ஸ்ட்ரைக் வைல் தி அயன் இஸ் ஹாட்னா டேக் ஆக்ஷன் அட் தி ரைட் டைம். டேக் ஆக்ஷன், சரியான நேரத்தில் என்ன பண்ணிடணும், சரியான வேலைகளை செஞ்சு முடிச்சிடணும். எக்ஸாம் இன்னும் வரல, நம்ம மெல்ல படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. கிடைக்கிற டைமில் என்ன பண்ணிக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அதான் இது ஸ்ட்ரைக் வைல் தி அயன் இஸ் ஹாட். அடுத்து பாருங்க, பிரேக் தி ஐஸ். இது நம்மளே பார்த்துருக்கோம். ஸோ பிரேக் தி ஐஸ் அப்படின்னா ஐஸை உடைக்கிறது, விச் மீன்ஸ் சோஷியல் கான்வர்சேஷனை இனிஷியேட் பண்ணுறது. சோஷியல் கான்வர்சேஷனை இனிஷியேட் பண்ணுறது. புதுசாக ஒருத்தங்களை பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டு பேருமே பேசி தயங்கிக்கிட்டு இருப்போம். யார் வந்து ஃபஸ்ட்டு அந்த கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதான் இந்த பிரேக் தி ஐஸ். டு ஸ்டார்ட் எ சோஷியல் கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லலாம். டு ஸ்டார்ட் எ சோஷியல் கான்வர்சேஷன். அடுத்து பாருங்கள், அண்டர் தி வெதர். ஸோ அண்டர் தி வெதர் இதுவுமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அண்டர் தி வெதர் அப்படின்னா ரொம்ப அன்வெல்லாக இருக்கிறது. ஓகேவா? ஃபீலிங் அன்வெல். ஃபீலிங் அன்வெல் இல்லை அப்படின்னா சிக்காக இருக்கிறது, இது எல்லாமே சொல்லலாம். ஸோ அடுத்து பாருங்க, த பால் இஸ் இன் யுவர் கோட். த பால் இஸ் இன் யுவர் கோட். தி பால் இஸ் இன் யுவர் கோட் அப்படின்னா இதுவுமே ஒரு காமனான ஒரு இடியம் தான், விச் மீன்ஸ் அவங்க தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க தான் அந்த டெசிஷன் எடுப்பாங்க. டெசிஷன் மேக்கர் அப்படின்னு சொல்லலாம். டெசிஷன் மேக்கர் இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹீஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறப்போ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ட்ரெஸ் எடுக்க போனோம், பட் எப்பயுமே சாய்ஸ் வந்து த பால் இஸ் இன் மை மதர்ஸ் கோட் அப்படிங்கிறப்போ எப்பயுமே எங்கள் அம்மா தான் அந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுவாங்க, அதுதான் நான் போடுவேன். அப்போ த பால் இஸ் இன் மை மதர்ஸ் கோட், விச் மீன்ஸ் ஷீ இஸ் அ டெசிஷன் மேக்கர். ஓகேவா? அதான் த பால் இஸ் இன் யுவர் கோட். அடுத்து பாருங்க, ஸ்பில் தி பீன்ஸ். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸ்பில் தி பீன்ஸ். ஸோ லாஸ்ட் இடியம் வீடியோவில் ஸ்பில் தி பீன்ஸுக்கு ஈக்குவலண்ட்டான இன்னொரு இடியமை வந்து நம்ம பார்த்தோம். அது என்னன்றது ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் யுவர் ஆன்சர். ஓகேவா? ஸ்பில் தி பீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், டு ரிவீல் த சீக்ரெட். டு ரிவீல் தி சீக்ரெட். இதே மாதிரி ஸ்பில் த பீன்ஸ் மாதிரியே ஒரு இடியம் வந்து நம்ம பார்த்தோம். ரிவீல் தி சீக்ரெட்டுக்கு இன்னொரு இடியம் இருக்குது,
அது என்ன அப்படிங்கிறத ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருக்கோம். அடுத்து ஹிட் தி நெயில் ஆன் தி ஹெட். ஹிட் தி நெயில் ஆன் தி ஹெட் அப்பனா தலையில ஆணி அடிக்கிறதா. ஸோ என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிற நம்ம பாயிண்ட்டை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப அக்யூரேட்டாக டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஓகேவா, ரொம்ப அக்யூரேட்டாக என்ன பண்ணுறோம், நம்மளோட பாயிண்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் இந்த ஹிட் த நெயில் ஆன் த ஹெட். burn the midnight oil. burn the burn the midnight oil. midnight oil மாதிரி என்ன பண்ணணும், எரியணும் அப்படின்னா ஒர்க் லேட் இன்டு த நைட். எப்படியாவது கடினமாக லேட்டாக வேலை பார்த்தாலும் அந்த விஷயத்தை என்ன பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். அப்போது ஒர்க் லேட் இன் த நைட். ஒர்க் லேட் இன் த நைட் அதான் என்னது, burn the midnight oil. ஸோ அடுத்து பாருங்க, once in a blue moon. once in the blue moon. once in the blue moon அப்படின்னா எப்போவாச்சு. ஓகேவா, ஸோ வெரி ரேர்லி. எப்போவாச்சு, வெரி ரேர்லி. அடுத்து பாருங்க 12th, bite the bullet. பைட் தி புல்லட் அப்படின்னா புல்லட்டை கடிச்சிட்டாங்க, விச் மீன்ஸ் ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை என்ன பண்ணுறது, ரொம்ப பிரேவாக டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப பிரேவாக ஃபேஸ் பண்ணுறோம். அதான் எனக்கு பைட் தி புல்லட், ஃபேஸிங் தி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வெரி பிரேவ்லி. அடுத்து பாருங்க, புல் சம்ஒன்ஸ் லெக். அப்போ அடுத்தவங்க காலை பிடிச்சி இழுக்கிறதா, விச் மீன்ஸ் அடுத்தவங்களை என்ன பண்றது, மாக் பண்றது, அடுத்தவங்களை ஜோக் பண்றது, ஜோக் சம்ஒன் ஆர் மாக்கிங் சம்ஒன், அதான் இது புல் சம்ஒன்ஸ் லெக். ஹிட் தி புக்ஸ். அடுத்த இடியம் பாருங்க, ஹிட் தி புக்ஸ். ஹிட் தி புக்ஸ் அப்படின்னா ரொம்ப சீரியஸாக உட்காந்து படிக்கிறது, ஸ்டடி சீரியஸ்லி. எப்படி சொல்லலாம், இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், தி எக்ஸாம்ஸ் ஆர் கம்மிங், த எக்ஸாம்ஸ் ஆர் வெரி க்ளோஸ் டு அஸ், யூ ஷுட் ஹிட் யுவர் புக்ஸ். அப்படிங்கிறப்போ எக்ஸாம்ஸ் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு, யூ ஷுட் ஸ்டார்ட் ஸ்டடிங் வெரி சீரியஸ்லி, ஹிட் தி புக்ஸ். ஓகேவா, அடுத்து பாருங்க, கிக் தி பக்கெட். ஸோ கிக் தி பக்கெட் அப்படிங்கிறப்போ என்ன அர்த்தம், கிக் தி பக்கெட் அப்படின்னா பாஸ்ட் அவே, இறந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ கிக் தி பக்கெட். மை கிராண்ட்மா ஹேட் சஃபர்ட் ஃப்ரம் சம் டிசீஸ் நேம் வச்சுட்டு ஃப்ரம் பாஸ்ட் 2 months. நவ் ஷீ கிக்ட் தி பக்கெட், விச் மீன்ஸ் ஷீ பாஸ்ட் அவே. 2 மாசமா என்ன பண்ணாங்க, அந்த நோயால் கஷ்டப்பட்டாங்க, இப்போ அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப நவ் ஷீ கிக்ட் தி பக்கெட். ஓகேவா, பாஸ்ட் அவே. ஸோ நிறைய படித்தாலுமே நமக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். இன் திஸ் வீடியோ வி ஹவ் லேர்ன்ட் ஒன்லி 15 வெர்ப்ஸ். ஓகேவா, 15 idioms. இந்த 15 idioms மட்டும் நம்ம பார்த்துட்டா போதும். நெக்ஸ்ட் பார்ட்டை வந்து என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய idioms நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். கிக் தி பக்கெட் அப்படின்னா பாஸ்ட் அவே. ஹிட் தி புக்ஸ் அப்படின்னா டு ஸ்டடி வெரி சீரியஸ்லி. புல் சம்ஒன்ஸ் லெக் அப்படின்னா மாக் பண்ணுறது, இல்லை அப்படின்னா அடுத்தவங்கள ஜோக் பண்ணுறது. பைட் தி புல்லட் அப்படின்னா ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை ரொம்ப பிரேவாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபேஸ் பண்ணுறோம். ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னா ரொம்ப ரேரான ஒரு விஷயம். burn தி மிட்நைட் ஆயில், லேட் நைட் வரைக்கும் உட்காந்து வேலை பார்க்குறது. ஹிட் தி நெயில் ஆன் தி ஹெட் அப்படின்னா என்ன பாயிண்ட்டை சொல்ல வரோமோ அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது, ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். spill the beans அப்படின்னா to reveal the secret. the ball is in your court அப்படின்னா they are responsible for that decision.
அண்டர் தி வெதர் அப்படின்னா ஃபீலிங் அன்வெல், இல்லை அப்படின்னா இல், இல்லைனா சிக். பிரேக் தி ஐஸ் அப்படின்னா டு ஸ்டார்ட் அ சோஷியல் கான்வர்சேஷன். ஸ்ட்ரைக் வைல் தி அயன் இஸ் ஹாட் அப்படின்னா டேக் ஆக்ஷன் அட் ரைட் டைம். கூல் அஸ் அ குக்கும்பர் அப்படின்னா காம் அண்ட் கம்போஸ்ட், காம் அண்ட் கம்போஸ்ட். ஆல் இயர்ஸ் அப்படின்னா பேயிங் ஃபுல் அட்டென்ஷன். எ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னா சம்திங் தட் இஸ் வெரி ஈஸி.